गुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्वाभितं येन भूतले रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगन रघुनाथं विदं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां शरणा श्रीविशाखान्वितांश ये कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पदे गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते सप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये पांचाकल्पतरुभयस्य कृपा सिन्धु भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं भंगुं लंघेत गिरिं यत्कृपातमगं वन्दे शीघ्रं दीनदारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं हरि ओम तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। प्रणाम स्वाल वैष्णवास அண்ட் வைஷ்ணவிஸ். திரும்பி இன்னைக்கு உங்க எல்லாரையும் வகுப்புகளில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அடுத்த மகாத்மியத்தை படிக்க ஆரம்பிங்கோ. நம்ம அதுல இருந்து விஷயங்கள் கொஞ்சம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? हरे कृष्णा. हरे कृष्णा माताजी 13ஆம் அத்தியாயம் படி. படிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை 13ஆம் அத்தியாயத்தின் பெருமைகள். சிவபெருமான் கூறினார், என் பிரியமான பார்வதி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 13ஆம் அத்தியாயத்தின் பெருமைகளை கேட்பாயாக. இதனால் நீ பெரும் மகிழ்ச்சி பெறுவாய். தென்னாட்டில் துங்கபத்ரா என்னும் பெரிய நதியின் கரையில் ஹரிஹரபூர் என்ற அழகிய நகரம் உள்ளது. அங்கு ஹரிஹரர் என்ற சிவபெருமான் வழிபடப்படுகிறார். அவரை தரிசிப்பவர்களுக்கு மங்களங்கள் கிடைக்கும். ஹரிஹரபுரத்தில் ஹரி தீட்சிதர் என்றொரு பிராமணர் வாழ்ந்தார். அவர் மிகவும் கற்றறிந்தவர், எளிய தவ வாழ்வு வாழ்ந்தவர். அவரது மனைவியை ஊரார் துராசாரா என்று அழைப்பர். காரணம் அவளது கீழ்நிலையான நடத்தைகளே. அவள் கணவனிடம் எப்போதும் தகாத மொழிகள் பேசுவாள். மேலும் ஒரு நாளும் அவனுடன் தூங்காமல் மிக மோசமானவளாயிருந்தாள். கணவனின் நண்பர்களிடம் எப்போதும் கடுமையாக பேசுவாள். பிற ஆண்களோடு தொடர்பு கொண்டு தனது காம விருப்பங்களை பூர்த்தி செய்து கொண்டாள். மேலும் பலவித हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. நீங்க படிக்கிறது விளங்கல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. ஒரு நாள் இரவு தன் காமத்தை திருப்தி செய்ய ஒருவரும் கிடைக்காமல் காட்டில் தன் இடத்திற்கு சென்று தனது காதலர்களில் யாரேனும் அங்குள்ளாரா என தேடினாள். அங்கு யாரையும் காணாமல் காட்டுக்குள் அங்குமிங்கும் அலைந்து திரிந்து தனது காம விருப்பங்களை நிறைவேற்ற ஆள் தேடினாள். சிறிது நேரம் தேடிவிட்டு காமத்தால் தன் உடல், புலன்கள் மற்றும் மனம் ஆகியவை வேதனையில் தகிப்பதையும் அவற்றை திருப்திப்படுத்த ஒருவரையும் காணாததையும் எண்ணி புத்தி பேதலித்து உறக்க அழத் துவங்கினாள். ஓரிடத்தில் அமர்ந்து சத்தமாக அழுத அவளின் ஒலி கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த ஒரு புலி எழுந்து அவளை நோக்கி விரைந்து வந்தது. அவளோ தன் ஆசையை திருப்திப்படுத்த ஒரு நாயகன் வருகிறான் என்றெண்ணி வேகமாய் எழுந்தாள். திடீரென ஒரு புலி தன் அருகில் வந்ததை கண்டாள். புலி தனது கூரிய நகங்களால் அவளை குத்தி கொல்ல தயாரானது. அச்சமயம் அப்பெண் புலியிடம், புலியே, நீ ஏன் என்னை கொல்ல வந்துள்ளாய்? காரணத்தை கூறிவிட்டு பின்
நீ என்னை கொல்லலாம் என்று கூறினாள். புலியும் அவளை கொல்லாமல் அவளை கண்டு சிரித்தது. பின் பேசத் தொடங்கியது. பெண்ணே, சொல்லி கொடுத்தேன், அப்புறம் வந்துட்டேங்க. இல்ல மத்தவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா அன்மியூட் மாதாஜி. பண்ணிக்கோங்க. மத்த படிக்கிறவாளை தவிர மத்தவாளாம் அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஹலோ மாதாஜி படிக்கவா? படிங்கம்மா. புலியும் அவளை கொல்லாமல் அவளை கண்டு சிரித்தது. பின் பேசத் தொடங்கியது. பெண்ணே, தெற்கே மலபகா என்ற ஒரு நதி உண்டு. அதன் கரையில் முனிபர்னா என்றோர் நகரம் உண்டு. அங்கு பஞ்சலிங்கநாதர் என்ற சிவபெருமான் கோவில் உள்ளது. நான் அந்நகரில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தேன். அத்தகைய உயர்பிறவி கிடைத்தும் நான் பேராசை காரணமாக எனது புலன்களை கட்டுப்படுத்தாமல் வாழ்ந்து வந்தேன். நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு நான் யாகம் செய்ய தகாதவர்களுக்கு கூட யாகம் செய்து வைத்தேன். பௌதிகவாதிகளின் வீடுகளில் கூட நான் உணவு உட்கொண்டேன். யாகம் செய்தல் மற்றும் விக்கிரக வழிபாடு என்ற பெயரில் நிறைய பணம் சேகரித்து அப்பணத்தை எனது சொந்த புலனின்பத்திற்காக பயன்படுத்தினேன். மேலும் ஒழுக்க விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றி வந்த பிராமணர்களை நான் விமர்சித்தும் வந்தேன். அதோடு யாருக்கும் நான் தானம் அளித்ததே இல்லை. மெதுவாக நான் வயதானவனாகி எனது முடி நரைத்து பல் விழுந்து கண் பார்வை மங்கி மரணம் நெருங்கியது. அப்போதும் நிறைய பணம் சேர்க்கும் ஆசை என்னை விடவில்லை. ஒரு நாள் தவறுதலாக மிக குரூரமான ஏமாற்றுவதில் வல்லவர்களான சில பெயரளவேயான பிராமணர்களின் வீட்டில் உணவு கேட்க சென்றேன். அவர்கள் என் மீது நாய்களை ஏவினர். ஒரு நாய் கடித்து நான் கீழே விழுந்து விரைவில் இறந்தேன். அதன் பின் இந்த புலியாக பிறந்து இக்கொடிய காட்டில் வாழ்கிறேன். அதிர்ஷ்டவசமாக எனக்கு என் முன்பிறவி ஞாபகம் உள்ளது. இதனால் இப்பிறவியில் நான் பக்தரையோ சந்நியாசியையோ கற்புள்ள பெண்ணையோ தாக்குவதில்லை. பாவகரமானவர்களையும் கற்பில்லாத பெண்களை மட்டுமே நான் உணவாக கொள்கிறேன். நீ மிக மிக கற்புள்ளவள், மிக்க பாவகரமானவள். நீ மிக மிக கற்பற்றவள், மிக பாவகரமானவள். நீ நிச்சயமாய் என் உணவாக கூடியவள் என்று கூறிவிட்டு புலி அவளை கொன்றது. பின் யமதூதர்கள் வந்து அவளை துயதா என்ற நரகத்தில் மலஜலம் மற்றும் இரத்தம் நிறைந்த குளத்தில் 10 மில்லியன் கல்ப ஆண்டுகள் துன்புற செய்தனர். அதன் பின் ரவுரம் என்ற நரகத்தில் அவளை தள்ளினர். அங்கு 100 மன்வந்தரங்களுக்கு துன்புற்றாள். அதன் பின் பூமியில் ஒரு சண்டாளியாக பிறந்தாள். மீண்டும் முன்பு போலவே பாவ வாழ்வு வாழ்ந்தாள். பாவத்தின் காரணமாக அவளுக்கு குஷ்ட நோயும் காச நோயும் வந்தன. அதிர்ஷ்டவசமாக ஒரு முறை ஹரிஹரபுரம் சென்று சம்பகா தேவி பார்வதி ஆலயத்தின் அருகில் சென்றாள். அங்கு வசுதேவர் என்ற பெரும் மகான் தொடர்ந்து பகவத்கீதையின் 13ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். அவரது வாயினால் இது கேட்ட அவள் கவரப்பட்டு மீண்டும் மீண்டும் கேட்டாள். இதனால் அவள் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு சண்டாளியின் உடலை கைவிடும் அளவு தூய்மையாக முடிந்தது. மேலும் பகவான் விஷ்ணு போன்ற 4 கரங்கள் கொண்ட உருவம் பெற்று அவள் வைகுண்டம் செல்ல முடிந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அழகா படிச்சேன் மாதாஜி, மிக்க நன்றி. இதுல என்ன சொல்ல வரா அப்படின்னா, நீங்களாம் என்ன புரிஞ்சுட்டேன் இந்த கதைகள்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. ஹரே கிருஷ்ணா. ஹலோ. அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு யாகம் செய்யும்போது ஒரு சரியான யாகமா இருக்கணும் மாதாஜி. அது நல்ல முறையில நம்ம ரஜகுணம் தமோ குணம் அந்த மாதிரி இதுல உள்ளவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி யாகங்கள் செஞ்சா அதனால நம்ம பலன் இல்லை. அதனால அவர் அந்த மாதிரி புலியா மாறிட்டாங்க மாதாஜி. அதனால அது செய்யாம நல்லபடியா இருக்கணுங்கிறது இதுல மாதாஜி. நைஸ் மாதாஜி. வேற யாராவது சொல்றீங்களா? அதை ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்கம்மா. மாதாஜி, இதுல 13வது அத்தியாயத்தை பாராயணம் செய்யறதுனால நம்மளோட பாவம் பாவ மோட்சம் கிடைக்கும்னு சொல்றாங்க மாதாஜி. சொல்லணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இது என்ன ரொம்ப நல்லா சொன்னேன் மாதாஜி. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா, அதாவது வேதங்கள் சாஸ்திரங்கள்ல என்ன விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கோ லா அப்படிம்போம் இல்லையா, ஹியூமன் லா அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி மனிதர்களுக்குன்னு ஒரு மனு சம்ஹிதை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்கிரிப்சர்ஸ் ஃபாலோ பண்ணி வேதங்களை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யணும். அதாவது யாகங்களே செஞ்சு வைக்க முடியாத வாழ்க்கைலாம் யாகங்கள் பண்ணி வைக்கிறது, தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறது. இப்படி இதுல இந்த அத்தியாயத்துல பலவிதமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கு. அதை நம்ம நுணுக்கமா பார்த்தோம்னா நமக்கு புரியும். அந்த பெண்ணிற்கு ஏன் அவங்க இது வாங்குறாங்க, புலி இது பண்றது, அவனுக்கு ஏன் அப்படி சாபம் கிடைச்சது, ஏன் அந்த பெண்ணை ஏன் அந்த புலி செலக்ட் பண்ணிட்டு, அதாவது ஒவ்வொன்றுக்கும் இந்திரிய திருப்திக்காக பண்ணதுனாலையும், அந்த பொண்ணு மனித உடல் கிடைத்தது பகவானுக்கு சேவை பண்ணாம இது மாதிரி தன்னுடைய ஆசை இச்சை காம வெறிக்காக இது பண்ணின்றது, அந்த உடலை பகவான் கொடுத்த உடலை பயன்படுத்தியது, இப்படி இந்திரிய சுகத்துக்காக பண்ணதுக்காகவும், அதே மாதிரி என்ன இருக்கோ சாஸ்திரங்கள்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம அவன் இஷ்டம் போனபடி யாகமே பண்ணி வைக்காத முடிவாளுக்கெல்லாம் பண்ண மாதிரி, இப்படி பல விதங்கள்ல எல்லாம் ரிலேட்டடாகவும் இருக்கு. சூஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் ரெண்டு கலந்து அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த அத்தியாயம். பக்தி நம்ம முதல்ல கர்மயோகம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் 6 அத்தியாயங்கள், அதுக்கப்புறம் 7லேருந்து 12 வரையும் பக்தி யோகத்தை பத்தி பார்த்தோம். ஒரு சிப்பிக்குள்ள ஒரு முத்து இருக்கு அப்படின்னா அந்த சிப்பி 2 பக்கமும் இது கர்மயோகம் ஞான யோகம், நடுவுல பக்தி யோகம். அந்த முத்து தான் நடுவுல இருக்கிற இந்த சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து தான் பக்தி யோகம். அதை முடிச்சு இப்ப நம்ம ஞான யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இந்த அறிவு இருந்தும் கூட நம்ம அதை பயன்படுத்திக்காம சரியான முறையில இந்த கொடுத்த மனித உடல் அரிதுன்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட உடலை நம்ம நல்ல வழிக்கு பயன்படுத்தாம இது மாதிரி நம்ம நம்மளுடைய ஆசை காம இச்சைக்காக பயன்படுத்தினால வந்த விளைவு. இப்படி என்னதான் தப்பு பாவங்கள் பண்ணாலும் இந்த 13ஆம் அத்தியாயத்தை படிச்சதுனாலையும் கேட்டதுனாலையும் திரும்ப திரும்ப என்ன ஆகுறது, எப்பேற்பட்ட ஒரு சண்டாளியா பிறந்தா கூட அவள்கிட்ட விமோச்சனம் அடைகிறது. அப்படின்னா சாதாரணமா இந்த வாழ்க்கைலாம் எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க நீங்களே. இதுல இருந்து நம்ம அந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த கருத்துக்களை மைய கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அதுல இருக்கிற மைய உட்கருத்து இந்த இது 13ஆம் அத்தியாயம் அப்படின்னா நமக்கு இந்த ஞாபகம் வரணும். குஷ்டரோகியா மாறாம காசநோயில வராம என்ன அவ அந்த இதுல இருந்து எப்படி வெளியில வரா, அதுக்கு இந்த 13ஆம் அத்தியாயம் இயற்கையின் முக்குணங்கள் அப்படின்னு இருக்கும். அப்படிதானே பகவத்கீதா புக்குல என்ன இருக்கு, இதனுடைய அத்தியாயத்தின் பெயர்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குது மாதாஜி. இயற்கையும் அனுபவிப்பவனின் உணர்வும்னு இருக்கு மாதாஜி. கரெக்ட். எப்படின்னா இந்த 3 குணங்கள் இயற்கையினுடைய 3 குணங்கள் இந்த ஆத்மா எடுத்துட்டு போறது, மனம் புத்தி அகங்காரம். அதுல தமோ குணம் ரஜோகுணம் சாத்விக் குணம். இந்த இயற்கையினுடைய இந்த கட்டுப்பாட்டுலதான் நமக்கு எல்லாமே மாத்தி மாத்தி நம்மளுடைய குணங்கள் மாறி மாறி அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே. அதனால நம்ம எப்போதுமே சுத்த சாத்விக்க மாறத்துக்கு ஒரு பக்தி தொண்டை நம்ம பண்ணணும் அப்படின்னா பக்தர்களால மட்டும்தான் நம்மளால விடுவிக்க முடியும். ஒரு பக்தன் பாருங்க 13ஆம் அத்தியாயத்தை படிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த கேட்கறதுனால அந்த லேடிக்கு இந்த இதுல இருந்து எல்லா விதமான பாவ காரியங்கள்ல இருந்து விடுபட முடியாது. அதுதான் நம்ம இந்த அத்தியாயத்துல நம்ம மைய கருத்தா எடுத்துட்டு நம்ம இந்திரிய திருப்திக்காக பண்ணாம நம்ம மற்ற விஷயங்கள் பண்ணாம பகவான கிருஷ்ணரை வச்சுட்டு நம்மளுடைய கடமைகள் கொடுக்கப்பட்ட கடமைகளை நம்ம ஆசிஸ் அப்படியே செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த இதுல ரொம்ப இதுவா மைய கருத்தை சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த கதைகள் நீங்க பார்த்தேன். இப்ப தினமும் பகவத்கீதையா 13ஆம் அத்தியாயத்தை படிக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிறது அப்படின்னு எப்பேற்பட்ட அதுதான் இந்த இதுல பார்க்கணும். நீங்க
சண்டாளியா இருந்தா கூட அவ்வளவு பாவகாரியங்கள் பண்ணா கூட அதுல இருந்து விடுபட முடியறது அப்படின்னு இந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? அடுத்தது போமா 14ஆம் அத்தியாயத்தின் பெருமைகள். வேற யாராவது படிங்கோ. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல். வேற யாரு படிக்கிறேன்? கேட்கலையா? நான் பேசுறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இல்லையா? மாதாஜி இந்த போன்ல எனக்கு சரியா வேலை தெரிய மாட்டுது மாதாஜி, படிக்கிறதுக்கு ஓடிரும். சரி, வேற யாராவது படிங்கோ. யாருக்கு படிக்க முடியாதோ படிங்கோ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பாதி பாதி படிக்கலாமா மாதாஜி? பாதி வேற யாராவது? என்னம்மா? பாதி 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 வேற யாராவது படிக்கலாமா மாதாஜி? படிங்கோ படிங்கோ. படிக்க வராது, இருந்தாலும் முயற்சி பண்றோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சிவபெருமான் கூறினார், என் பிரியமான பார்வதியே, இப்போது ஸ்ரீமத் பாகவதம் கீதையின் பதிவானதும் அத்தியாயத்தின் பெருமைகளை கவனமாக கேட்பாயாக. சிவபெருமான் விக்ரமா விவேகமா வேதான் என்ற அரசன் இருந்தான். ஒரு நாள் அவன் காட்டுக்கு சென்றான். வேட்டையாக மாதாஜி முடியுமா? நான் படிக்கிறது விளங்குதா? வேட்டையாட விரும்பினான். தனது மகன்களையும் மகான் இருந்து படிங்க மாதாஜி, நான் திக்கிறேன். தமிழ் தெரியாதா உங்களுக்கு? படிக்க அவ்வளவு வராது, இப்பதான் மாதாஜி முயற்சி பண்றேன். சரி, அது நீங்க அப்ப முயற்சி இந்த மாதிரி படிச்சா லேட் ஆகும். வேற யாராவது படிங்கோ. நீங்க வீட்டுல வீட்டுல படிச்சு பழங்க. நீங்க வேற யாராவது தமிழ் நல்லா தெரிஞ்சா படிங்கம்மா. மாதாஜி படிக்கவா மாதாஜி? படிங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை 14ஆம் அத்தியாயத்தின் பெருமைகள். சிவபெருமான் கூறினார், என் பிரியமான பார்வதி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தின் பெருமைகளை கவனமாக கேட்பாயாக. சிம்ஹல தீபத்தில் விக்ரம வேதாள் என்ற அரசன் இருந்தான். ஒரு நாள் அவன் காட்டுக்கு சென்று வேட்டையாட விரும்பினான். தனது மகனையும் 2 வேட்டை நாய்களையும் உடன் அழைத்து சென்றான். காட்டுக்கு சென்றதும் ஒரு நாயை அவிழ்த்து விட்டு ஒரு முயலை துரத்தச் செய்தான். நாய் துரத்திய போது முயல் பறப்பது போல ஓடியது. ஓடி ஓடி அந்த முயல் ஒரு அழகிய அமைதியான ஆசிரமத்தை அடைந்தது. அங்கே மான்கள் மரங்களின் நிழல்களில் மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்தன. குரங்குகள் அந்த மரங்களின் பழங்களை ஆனந்தமாக உண்டு கொண்டிருந்தன. புலிக்குட்டிகள் யானை குட்டிகளோடு விளையாடி கொண்டிருந்தன. பாம்புகள் மயில்களின் மேல் ஊர்ந்து கொண்டிருந்தன. அந்த ஆசிரமத்தில் தான் வத்சன் என்ற பெரும் பக்தர் தினமும் பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து கிருஷ்ணரை வழிபட்டு கொண்டிருந்தார். வத்ச மகாராஜாவின் அந்த ஆசிரமத்திலிருந்து ஒரு சீடர் அருகில் ஒரு இடத்தில் தினமும் பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தின் பதங்களை பாராயணம் செய்தபடி தமது குருவின் பாதங்களை கழுவி கொண்டிருந்தார். அந்த இடம் சேரானது. அப்போது அங்கே ஓடி வந்த குயில் சேற்றில் வழுக்கி விழுந்தது. உடனடியாக ஓர் மேலுலக உடலை பெற்றது. மாதாஜி, இது ஓடி வந்தது முயல் மாதாஜி, இதுல குயில் இருக்கு. அப்போது அங்கே ஓடி வந்த முயல் சேற்றில் வழுக்கி விழுந்தது. உடனடியாக ஓர் மேலுலக உடலை பெற்றது முயல். ஒரு விமானம் கீழிறங்கி அவனை ஏற்றிக்கொண்டு ஸ்வர்கலோகங்களுக்கு அழைத்து சென்று விட்டது. சற்று நேரத்தில் முயலை தேடிக்கொண்டு வந்த நாயும் அச்சேற்றில் வழுக்கி விழுந்து மேலுலக உடலை பெற்றது.
அதுவும் சொர்க்கலோகங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீ வத்சரின் சிஷ்யர் சிரிக்கத் துவங்கினார். நடந்த அற்புத நிகழ்ச்சிகளை பார்த்த அரசன் விக்ரம வேதாளம் அந்த பிராமண சீடரிடம் விசாரித்தார். தமது கண்களில் முன் முயலும் நாயும் தேவலோக உடல்களை பெற்று தேவலோகம் சென்றது எப்படி? அதற்கு அந்த சீடர் பதில் கூறினார், இக்காட்டில் வத்சன் எனும் பெரும் மகான் வாழ்கிறார். அவர் தம் புலன்களை முழுமையாக வென்றவர். அவர் பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தை எப்போதும் பாராயணம் செய்கிறார். நான் அவரது சீடன். அவரது கருணையால் நானும் பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்கிறேன். இங்கே நான் எனது பாதங்களை கழுவியதால் ஏற்பட்ட சேற்றில் விழுந்ததால் முயலும் நாயும் மேலுலகங்களை அடையும் தகுதி பெற்றன. இப்போது நான் சிரித்த தன் காரணத்தை கூறுகிறேன், கேளுங்கள். மகாராஷ்டிராவில் பரத்யுதகம் என்றொரு நகரம் உண்டு. கேசவன் என்ற பிராமணர் அங்கு வாழ்ந்தான். அவன் மனிதர்களில் மிக குரூரமானவன். அவன் மனைவி பெயர் விலோபனா. அவளோ மிக சுதந்திரமாக பிற ஆண்களுடன் திரிந்து கொண்டிருந்தாள். இந்த காரணத்தினால் அவள் மீது ஆத்திரம் அடைந்த அந்த பிராமணன் அவளை கொன்றுவிட்டான். அடுத்த பிறவியில் அவள் இந்த நாயாக பிறந்தாள். அந்த பிராமணன் தன் பாவ செயல்களால் இந்த முயலாக பிறந்தான். சிவபெருமான் கூறினார், பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தை பற்றிய பெருமைகளை கேட்ட அரசன் விக்ரம வேதாள் தானும் தினமும் அதை பாராயணம் செய்ய ஆரம்பித்தான். அவன் அந்த உடலை விட்ட போது நேராக வைகுண்ட லோகம் சென்றான். அங்கு பகவான் விஷ்ணுவின் பாத கமலங்களுக்கு நித்திய சேவை புரியும் வாய்ப்பை பெற்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா படிச்சேன் மாதாஜி, மிக்க நன்றி. இந்த அத்தியாயத்துல நீங்களாம் என்ன தெரிஞ்சுட்டேன், என்ன புரிஞ்சுட்டேன்? ஹரே கிருஷ்ணா. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுட்டேன்? நம்ம பகவத்கீதையில வந்துட்டு நம்ம எப்பயும் நம்ம படிச்சு பாராயணம் செய்யறதுனால கூட நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டோம் மாதாஜி. கால் கழுவுற தண்ணி கூட நம்மள ஒரு குருவிக்கோ இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். நல்ல பாயிண்ட். நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேற என்ன? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அந்த குருவோட கால் பாதம் கழுவி அது அது அதனால அவரோட பாத நீர்னால அந்த முயலுக்கு உளுந்து அதனால அது அந்த கருணையை பெற்றிருக்கு மாதாஜி. கண்டிப்பா நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட். கரெக்ட் மாதாஜி நீங்க சொன்னது. அப்புறம் வேற என்ன சொல்றேன்? இந்த கதையின் மூலமாக என்ன தெரிஞ்சுட்டேன்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவங்க பாதம் பட்ட தண்ணி கூட ரொம்ப புனிதமானதா இருந்தனால மாதாஜி அவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க மாதாஜி. முயல், நாய். அப்புறம் அனிமல் பத்தி போட்டிருக்கேன் இதுல. அனிமல் விலங்குகளுக்கு கூட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படி கிடைச்சிருக்கு மாதாஜி, அவங்களோட வைப்ரேஷன். கரெக்ட். இந்திரியங்களை திருப்தி படுத்ததுனால போன அத்தியாயத்துல பார்த்தோம். இதுல பகவான் பாரபட்சமே பார்க்கல, எல்லாரும் சரிசமமா பாக்குறார். அப்படி பாக்குறப்ப இந்த விலங்குகளுக்கு கூட எல்லா இதுவும் நல்லா அதுக்கு வந்து நற்கதி அடைந்து மனிதர்களா பிறக்கிறதுக்கான வாய்ப்பை பகவான் கொடுக்கிறார். என்ன மாதாஜி, அவங்களோட சங்கம் அந்த விலங்குகளுக்கு கூட கிடைச்சிருக்கு இல்லைங்களா மாதாஜி? அந்த சங்கம் நம்ம வந்து ஒரு காட்டுல போய் உட்கார்ந்துட்டு சொன்னா கூட ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படிதான் சைத்தன்ய மகாபிரபு ஜாகர்கன் காட்டுல எல்லாம் போய் கீர்த்தன் பண்றார், டான்ஸ் ஆடுறார். அங்க இருக்கிற உயிரினங்கள், ஊர்வன, பரப்பன, என்னென்னலாம் இருந்ததோ விலங்குகள் எல்லாமே வேறு உடல் கிடைச்சி அந்த மந்திரத்தை கேட்ட உடனே அந்த வைப்ரேஷனால வேறு உடல் கிடைச்சி மேலவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அது மாதிரி நம்ம வந்து சத்தம் போட்டு நம்ம வீட்டுல ஜபம் பண்றப்பயோ கீர்த்தன் பண்றப்பயோ எல்லா வீட்டுல இருக்கிற ஜந்துக்கள் எல்லாத்துக்கும் அதனுடைய பலன் போய் சேரும். அதுதான் சொல்றது, வைஷ்ணவானாம் யதா சம்போ பரா துக்கா துக்கி. எப்போதுமே சிவா வந்து வைஷ்ணவானாம் யதா சம்போ. நம்ம வந்து எப்போதுமே நம்ம வந்து வைஷ்ணவர்களா இருக்கிறவங்க எல்லாருமே பரா துக்கா துக்கி. அடுத்த வாளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா சர்வீஸ் மோடோட போய் உடனே நம்ம செய்யணும். அதுதான் இந்த விஷயத்துல இந்த அத்தியாயத்துல வந்து பகவான் வந்து விலங்குகளுக்கு கூட
ஒரு சுதந்திரம் அளித்து அதுகளுக்கு மேல உங்களுக்கு போகச் செய்து அது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த அத்தியாயத்தின் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? மாதாஜி இது 2வது அத்தியாயத்தோட பெருமைகள் இதுவும் அந்த இதுமே வர மாதிரி இருக்குல்ல மாதாஜி? 2வது அத்தியாயத்துல வந்து ஆத்மாவை பற்றி, அதான் ஆத்மாங்கிறது அங்க சொல்றா. இங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் பகவானுடைய அங்க ஆத்மா இருக்கிறது. அதுதான் அதை கொஞ்சம் பிரீஃபா சொல்றா இந்த இதுல. 2வது அத்தியாயத்துல ஆத்மாவை பற்றி, அதாவது சூட்சும எல்லா உடல்லுமே எல்லா உடலுக்குள்ளேயும் பகவானுடைய ஒரு அங்கம் தான் இருக்கு ஆத்மா நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி மாதாஜி. இதுல வந்து பகவான் வந்து மனிதர்களுக்கும் சரி, ஒரு செடியா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, டேபிளா இருந்தாலும் சரி, அசையானவன் எல்லாத்துக்குமே பகவானுடைய ஒரு அங்கம், ஒரு பார்ட் அங்க இருக்கிறதுனாலதான் எல்லாமே அது இதுவாகிறது, நம்மளால செஞ்சுக்க முடியாது நினைக்கிறது தான். சரியா? சரி மாதாஜி. ஆத்மாவை பத்தி சொல்றாங்க இங்க வந்து இன்னும் கொஞ்சம் பிரீஃபா. விலங்குகளுக்கும் அப்பேற்பட்ட ஆத்மா பகவானுடைய இது இருக்கிறதுனால, உள்ள உடம்புல இருக்கிறதுனால விலங்குகளுக்கும் அவர் வந்து முக்தி கொடுக்கிறார் அப்படிங்கறத இந்த அத்தியாயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கேக்குறதா? கேக்குது. ஓகே ஓகே. அது ஆத்மாவுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. உடம்பு பெற்று அந்த ஆத்மா உடம்புக்குள்ள போன அப்புறம் எல்லாமே சரிசமமா பகவான் பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். விலங்குகள் கஜேந்திரன் எடுத்துக்கோங்க, கஜேந்திரன் இல்லையா? ஹூ எப்படி முதல்ல வந்து கஜேந்திரன் இந்திர ராஜாவா இருக்கிறப்ப சாபம் கிடைச்சதுனால அவருக்கு வந்து யானையா பிறக்கிறார், கர்வம் கொண்ட யானையா. அப்ப ஹூ அவர் வந்து நாரதர் மேலோகத்துல அவெல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப இவ வந்து அவளுடைய நடந்து வந்து குளிச்சுட்டு இருக்கிறப்ப அவளுடைய இதை இது பண்றதுனாலதான், நீ தண்ணியில நாங்க இருந்தப்ப எங்களுடைய டவல் எல்லாம் நீ இது பண்ணி விட்ட குளிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படின்னு அவளுக்கு தெரியாம தண்ணியில விளையாடுனா ஜலக்கிரீடை பண்ணி நீ எப்போதும் தண்ணியிலே இருக்கணும் சாபம் கிடைக்கிறது. சாபம் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு பகவான் மூலியமாவே விமோச்சனம் கிடைக்கிறது. அவளுக்கு என்ன ஆகிறது? பக்தனால விமோச்சனம் கிடைக்கிறது அந்த கூக்குங்கிற முதலைக்கு. அது மாதிரி பகவான் வந்து மனுஷால் மிருகங்கள் ஊர்வன பரப்பன எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார். எல்லாருக்கும் சரிசமமா அதுக்கான என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை தான் சொல்லி கொடுத்து அவர் இது பண்றார். நம்ம இந்த விஷயத்த இந்த இடத்துல வித்யா வினய சம்பன்னே எல்லாரையும் சரிசம, நீ பார்ஷியாலிட்டி, நீ மனுஷன், நீ பார்ஷியாலிட்டி, நீ ஊர்வன உனக்கு பார்ஷியாலிட்டி இல்லை அப்படிலாம் பகவான் பார்க்கல, நம்ம தான் பார்க்கிறோம். நமக்கு வந்து கொடுத்தது இந்த மாதிரி அறிவை கொடுத்தது, ஆத்மா கொடுத்தது, எல்லாத ஒரு சக்தியை கொடுத்தது எல்லாமே பகவான் தான். நம்ம அதை மறந்துட்டு பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணாம நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிட்டு, நமக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்டுட்டு, நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து பகவானுக்கு தொண்டு புரியணும், பக்தர்களோட சங்கமத்துல இருக்கணும் அப்படிங்கறத ரிப்பீட் பண்ணி நினைக்கிறது மாத்திரம் இல்லாம நம்ம அது மாதிரி இருக்கணும், நடந்துக்கணும், அப்ளை பண்ணணும், நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணணும். அதுதான் இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 2வது அத்தியாயத்துல மாதாஜி சொன்ன மாதிரி ஆத்மாவுடைய நிலை எப்படி இருக்கும், ஆத்மானா எப்படி இருக்கும், அதை வந்து கொல்ல முடியாது, அதை எரிக்க முடியாது, இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் சொல்லிட்டே வரார் பகவான். ஆனா இந்த இதுல வந்து என்ன சொல்ல வரா அப்படின்னா, அதே ஆத்மா விலங்கா இருந்தாலும் ஒன்னாதான் பாக்குறார், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு அந்த பரமாத்மாவுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறத நம்ம இந்த அத்தியாயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சரி மாதாஜி. இந்த கதைகள் மூலியமா வேற என்ன நீங்க ஷேர் பண்ணிக்க விரும்புறேன்? இன்னைக்கு 2 கதைகள் படிச்சிருக்கோம், அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறேன் நீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த இப்ப நம்ம 14 படிச்சோம்ல மாதாஜி, அதுல கீழே பேராகிராஃப்ல வந்துட்டு இந்த பிராமணர் மனைவி கொன்னதை பத்தி அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மாதாஜி. எந்த இதுமா? அதை படிங்க ஒரு தடவை ப்ளீஸ். நீங்க கேக்குற வாழை படிங்க. கேக்குறேன். மகாராஷாவின் பரதட் என்ற நகரம் உண்டு. கேசவன் என்ற பிராமணர் அங்கு வாழ்ந்தார். அவன் மனிதர்களிடம் மிக கொடூரமானவன். அவன் மனைவியின் பெயர் விலோபானா. அவனே மிக சுதந்திரமாக
பிறர் ஆண்களுடன் திரிந்து கொண்டிருந்ததால் இந்த காரணத்தினால் அவள் மீது ஆத்திரமடைந்த அந்த பிராமணன் அவளை கொன்று விட்டான். அடுத்த பிறவியில் அவள் எந்த நாயகனாக பிறந்தாள். அந்த பிராமணன் தன் பாவச் செயல்களில் இந்த முயலாக வந்தாள். அது எனக்கு அந்த கதை சரியா புரியல. ஹரே கிருஷ்ணா. ஒரு ஜென்மத்துல நடக்கிறது கொலைகள் என்ன, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அப்ப அவங்க அதாவது பல ஆண்களோட தொடர்பு வச்சிருக்கிறதுனால காம இச்சையினால அவங்க அவர் கொலை பண்ணிடுறாரு. புரியுறதா? கேக்குறதா? கேக்குது மாதாஜி. மாதாஜி, இந்த கதை நீங்க ஒரு கதை சொன்னீங்களே, அந்த கீழே மண்டை ஓடு இருந்துச்சு, ஒரு கிளி விழுந்துச்சு, அந்த கதையா மாதாஜி இதுல வருது இல்லையா? இல்லம்மா, இது வேற கதை. அந்த கதை கிடையாது. ஓகே ஓகே. அந்த கதை கிடையாது, இது வேற கதை. மாதாஜி இது புரியல மாதாஜி, இன்னொருக்கா சொல்லுங்க மாதாஜி, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கதை மட்டும். அதாம்மா, அதாவது ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் அப்படி நடந்துக்கிறதுனால காமேச்சா இருக்கிறதுனால அவர் கொலை பண்ணிடுறாங்க. அவர் கணவரே கொலை பண்ணிடுறாரா மாதாஜி? மறுபிறவியில முயலா உருவெடுக்கிறாங்க, முயலா. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு தூய்மையான பக்தருங்க சங்கத்துல இருந்தா நம்மளும் ஒரு தூய்மை அடைவோம்னு. ஆமாவா மாதாஜி? ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எப்போதுமே பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள் மீன்ஸ் இது மாதிரி ஆச்சாரியர்கள், இது மாதிரி பகவத்கீதாவை படிக்கிறவங்க, பிரவச்சனம் பண்றவங்க, இப்படி உயர்ந்த தூய பக்தர்களோட சங்கமத்துலன்னா என்ன, அவங்க இருக்கிற இடத்துல நம்மளும் இருந்துட்டு கேட்டுட்டு அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணாலும் அதுல இருந்து வெளிவர முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிற நிலையை உணரணும். அதுதான் இந்த இதுல சொல்ல வராங்க. நம்ம உணர்ந்தாதான் இந்த தத்துவங்கள்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆக மொத்த குரு வைஷ்ணவர்கள் இவங்களோட சங்கமத்துல இருக்கிறப்ப நமக்கு எந்த ஆபத்தும் வராது. பக்கத்துல பகவானே எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிடுவார். சரியா? சரிங்க மாதாஜி. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். டோட்டலா என்ன சொல்ல வர்றார் பிரபுபாத் அப்படின்னா, நான் இந்த உடல்ல மாதாஜி விளங்கல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிறது ஒவ்வொரு பதத்திலையும் சொல்றாரு பிரபுபாத். ஓகே. ஹலோ, விளங்குது மாதாஜி, விளங்குது. ஹலோ, கேக்குது மாதாஜி. கேக்குறதா? கேக்குது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேக்குது மாதாஜி.